Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கப்பூரோட ஃபேவரட்டான பபிள் டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு पर्सनली ரொம்ப பிடிக்கும் இந்த பபிள் டீ. இது வந்து ஜெனரலி பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதோட மாவுல தான் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம இத ஜவ்வரிசி மாவுல நம்ம வீட்லயே prepare பண்ணி செய்ய போறோம். சோ சிம்பிளா இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்க போறேன். இந்த ஜவ்வரிசி நல்லா வெள்ளையா இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறும் அது அளவுக்கு நம்ம சிம்ல வச்சு வறுத்துக்க போறோம். கலர்லாம் கொஞ்சம் ஃபுல்லா மாறினதுக்கு அப்புறமா இத ஆற வச்சு நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நல்லா அரைச்சாச்சு. அவ்வளவுதான் இந்த மாவு ரெடி. இதில் நம்ம எப்படி இந்த போபா pearls செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1/2 கப் ஜவ்வரிசி மாவை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் கூட செய்யலாம். சேம் இதே குவான்டிட்டியில் கார்ன்ஃப்ளவர் வச்சு கூட இதை நம்ம செய்யலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் இந்த ஜவ்வரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். அது திக்காக வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா பிசையணும், நல்லா சாஃப்ட் ஆக்கணும். நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டு நம்ம ரோல் பண்ணோன்னா கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும். அதுக்காக இதை ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து இதிலேருந்து நல்லா இதை ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பால் மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டொபேக்கோ போபாலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே டிரான்ஸ்லண்ட்டாக இருக்கும் கலரு. இதுவும் அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து கார்ன்ஃப்ளவரில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த ஜவ்வரிசி மாவில் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்மள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த போபா pearls எல்லாம் இதில் போடலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மேலே ஏஞ்சி வரும், அழகாக இருக்கும் பார்க்கவே. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் எல்லாமே வேகும் உள்ள. ஒரு 20 மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்கட்டும், தப்பே இல்லை. நல்லா கொதிக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம எடுத்து இதை நம்ம ஒரு சில் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லைமியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இது வந்து சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 2 to 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் நம்மளோட ஜவ்வரிசியில் செஞ்ச அந்த போபா பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா அந்த சர்க்கரை கொஞ்சம் இறுகி வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வரணும். அப்போ நம்மளோட பபிள்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். வாவ், இது இப்படியே சாப்பிட்டுடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். போபா எல்லாம் போட்டுட்டு சும்மா அதை கொஞ்சம் சுற்றி விடணும், அந்த சுகர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிறதுக்கு. இது மேலே நான் வந்து டீ வந்து டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக காசின பால்
இதில் தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இது வந்து காஃபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மிலோ இல்லை எந்த ட்ரிங்க்கில் வேணாலும் இந்த போபா பேர்ல்ஸை போட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜவ்வரிசியில் செஞ்சதால் கண்டிப்பாக அது ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். பபிள் டீயோட என்ஜாய் பண்ணுங்கள்.